போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் 2வது நாளாக தொடர்ந்து வரும் நிலையிலும் பெரும்பாலான இடங்களில் போக்குவரத்து சேவை என்பது சீராக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கோவையிலிருந்து தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தென்னிலவன். கோவையை பொறுத்தவரைக்கும் எத்தனை சதவீத பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? அங்கு என்ன நிலை காணப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது போக்குவரத்து ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக அந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஆனால் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு தற்போது வரை 100% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சரியாக 6 மணிக்கு செல்ல வேண்டிய 540 பேருந்துகளும் 17 பேருந்து மனைகளிலிருந்து இன்று வெளியேறியது. அதே போல் தற்போது கூட நம்ம பார்க்கலாம், காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். 7 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 740 பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பேருந்து நிலையங்கள்லையும் வழக்கமாக செல்லக்கூடிய அதே பேருந்துகள் அதே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கே அதிக அளவு கல்வி நிறுவனங்களும் அதே போல் தொழிற்சாலைகளும் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு மற்றும் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் பேருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். அதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அந்த போக்குவரத்து ஊழியர்கள் அந்த வேலை நிறுத்தம் அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா மாற்று ஏற்பாடுகளுக்கான பணிகளையும் இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து அதிகாரிகள் மேற்கொண்டாங்க. நேற்றைய தினம் கூட கிட்டத்தட்ட 99% பேருந்துகள் முழுமையாக கோவை மாவட்டத்தில் இயக்கப்பட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா தற்காலிகமான பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களும் இங்கே தயார் நிலையில் வச்சிருந்தாங்க. குறிப்பாக இப்போ தற்போது இங்கு காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய போக்குவரத்து பொது மேலாளர் ஸ்ரீதரன் நம்மூர் இருக்கிற அவர்கிட்ட கேட்கலாம். சார், கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு தற்போது நிலவரப்படி எத்தனை பேருந்துகள் ஓடி இருக்கு? கோவை மண்டலத்தில் மொத்தம் 17 கிளைகள் இருக்குது. அதில் மொத்தம் 951 பேருந்துகள் இருக்குது. அதில் இந்த டைம் வரைக்கும் 839 பேருந்துகள் ஓட்டணும். ஆனால் நாங்கள் 842 பேருந்துகள் ஓடிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த அச்சம் இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க. செகண்ட் ஷிஃப்ட்டு வண்டி ஓட்டுறதுக்கும் நாங்கள் தேவையான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய டிரைவர் கண்டக்டர்ஸ் கையில் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வண்டி வழக்கம் போல் நல்லபடியாக ஓடும். சார், இப்போ இந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ நம்ம தற்காலிக ஓட்டுநர்கள் ஏதாவது தயார் நிலையில் வச்சுருக்கோம். நேற்றே நாங்கள் தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர் என்கேஜ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கையில் இருக்காங்க, டிரைவர் கண்டக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்றும் பயம் இல்லை, நல்லபடியாக ஓடும். இந்த பாதுகாப்பு பொறுத்தளவு எப்படிங்க சார் இருக்குது? பணிமனை மற்றும் அந்த பேருந்து நிலையங்களில் ஓட்டுநர்களுக்கான பாதுகாப்புன்றது எப்படி இருக்குது? முக்கியமாக அதை சொல்லணும். போலீஸ் கோயம்புத்தூரில் கமிஷனர் எங்கள் டெப்போ எல்லா டெப்போவுக்குமே நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒரு காரணம், முக்கியமான காரணம். அது இப்போவும் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் சக்ஸஸாக எங்களால் பண்ண முடியுது. அதுக்கு அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கணும். நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தற்காலிக ஓட்டுநர்களும் தயார் நிலையில் இருக்காங்க. குறிப்பாக நேற்றைய தினமே இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓட்டுநர்கள், அதே போல் ஆர்டிஓவில் பதிவு செய்திருந்த ஓட்டுநர்கள் என 71 ஓட்டுநர்களும் 26 நடத்துனர்களும் நேற்றைய தினமே பயன்படுத்தப்பட்டாங்க. அதே போல தான் இன்று காலை முதலும் பார்த்தீங்கன்னா தற்காலிக ஓட்டுநர்களும் இங்கே பணிக்கு வந்திருக்காங்க. மேலும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேருந்து நிலையங்கள் மற்றும் 17 போக்குவரத்து பணிமனைகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இங்கு இயல்பு வாழ்க்கையே திரும்பி இருக்கிறது. அனைத்து பகுதிகளுக்கும் குறிப்பிட்ட நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் அதே போல பணிக்கு செல்வோருக்கும் எந்த ஒரு சிரமமும் இன்றி இங்கு போக்குவரத்து சீரான நிலையில இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.